ஸ்ரீமாத்ரே நமக. நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி. ஸோ காலையிலேயே காலபைரவருக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கோம். இந்த கோயில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருமலவாயில் இருக்க பச்சையம்மன் கோயில். உங்களுக்கே தெரியும், நம்ம வீடியோஸில் அமாவாசை மாதம் பச்சையம்மன் கோயிலில் அன்னதானம் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த கோயிலில் தான் இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு அபிஷேகம். எல்லா அபிஷேகமும் சீக்காப்பொடியிலேருந்து பஞ்சாமிர்தம், பால், தயிர் எல்லாமே அபிஷேகம் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணலாம், அவங்க எல்லாருக்கும் பைரவரோட அருள் பெறணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஷார்ட்ஸில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ப்ளஸ் வீடியோலேயும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பைரவரோட அருள் பெறணும் இன்றைக்கி அஷ்டமி திதியில். ப்ளஸ் இன்றைக்கி இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகு நட்சத்திரம் இப்போ சதயத்தில் போயின்ட்டுருக்கு. ஸோ அங்கே இன்றைக்கி புரட்டாதி நட்சத்திரம். ஸோ ராகுவோட வீட்டில் சந்திரன் பயணிக்கிறார். ஸோ இன்றைக்கி உக்ர தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப விசேஷம். ஸோ பைரவரோட வழிபாடு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். அஷ்டமி அன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட அபிஷேகம் எல்லோரும் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் அஷ்டமி தேதியில் பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருமே தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கி பைரவர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவருக்கு. இந்த அபிஷேகம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். எல்லாருக்காகவும் தான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே டைம் கிடைக்கும்போது திருமல்வாயில் போயிட்டு பச்சையம்மன் கோயிலில் அபிஷேகம் பாருங்கள். ஈவினிங்கும் பண்ணுறாங்க அங்கே அபிஷேகம். யாரெல்லாம் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கீங்களோ சாயங்காலம் 6 to 7:30 மணிக்கு அபிஷேகம் பிரமாதமாக பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு பாருங்கள். திருமல்வாயில் மாசலமணீஸ்வரர் பக்கத்தில் பச்சையம்மன் கோயிலில் பண்ணுறாங்க, போய் பார்த்துட்டு வாங்க. அபிஷேகம் ஆராதனைலாம் முடிச்சுட்டு அவருக்கு பிரசாதமும் நிறையா கொடுக்குறாங்க. ஸோ பிரசாதமும் வாங்கிக்கோங்க எல்லாருமே போயிட்டு, அவரோட அருளும் பெறணும். ஸோ என்ன விசேஷம் நம்ம பார்த்திங்கன்னா, பொதுவாக ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விசேஷம். அஷ்டமி திதியில் என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நீண்ட நாளாக நிறைய தடைப்பட்ட காரியங்கள், ரொம்ப நாளாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிற காரியங்கள்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த காரியங்கள்லாம் அஷ்டமி திதியில் பைரவரை வணங்கும் போது உங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் கைகூடும். அதுதான் மெயின் பாயிண்ட் உங்களுக்கு பைரவர் வழிபாட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்கும். அதே மாதிரி பில்லி, ஏவல், சூன்யம் அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா. அவங்க எல்லாருமே அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா அது எல்லாமே குறைஞ்சிரும். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா காலபைரவரை தவிர அஷ்டபைரவர் இருக்கார். அஷ்டபைரவரும் அவர் அந்த ப்ரீஸ்ட்டு சொன்னார் கோயிலில் ஒவ்வொரு கிரகங்களோட அம்சம் அப்படின்னாரு. இங்கே ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை தவிர மீதி எல்லா பைரவரும் இருக்கார். ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை தவிர அவருக்கு பதிலாக இங்கே காலபைரவர் பிரசித்தியாக இருக்கார். ஸோ நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். அதை தவிர பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு குரு பைரவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சனி பகவானால் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக கிடச்சிருக்கு. காலையிலேயே பைரவர் அபிஷேகமும் பண்ண. காவல் தெய்வங்கள் வழிபாடுன்றது ரொம்பவே முக்கியமானது இப்போ காலகட்டத்துக்கு. ஏன்னா பைரவரும் காவல் தெய்வம். அது தவிர பார்த்திங்கன்னா பச்சையம்மன் கோயிலில் முனீஸ்வரர் வால்முனின்னு தனியாக இருப்பார். அவர் ரொம்ப பயங்கரமான பவர்ஃபுல் தெய்வம் இங்கே. ஸோ நிறைய பேருக்கு பச்சையம்மன் கோயில் குலதெய்வமாகவும் இருக்கும், அம்பாள். ஸோ நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இங்கே அமாவாசைக்கு அன்னதானம் போட்டுட்ருக்கேன். ஸோ யாரெல்லாம் அன்னதானம் அம்பாலோட பிரசாதம் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வர அமாவாசையில் கலந்துக்கோங்க. கோயிலில் கண்டிப்பாக நீங்கள் அமாவாசை அன்னதானமும் வாங்கிக்கலாம், அம்பாலோட அருளும் பெறலாம். ஸோ அதே மாதிரி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்களோட பங்கும் இந்த அன்னதானத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கான்ட்ரிபியூஷனும் அம்பாலோட அன்னதானத்தில் நான் சேர்த்து பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இந்த பைரவர் அபிஷேகம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா புது வீடியோஸ்லாம் நான் அப்லோடு பண்ணுவேன். ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷன், கோயில் பற்றின பரிகாரங்கள் எல்லாமே. ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் காலையிலேயே பைரவர் வழிபாடு பண்ணியிருக்கீங்க, ஈவினிங் யாரெல்லாம் பண்ண போகிறீங்க, யாரெல்லாம் திருமலவாயில் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த கோயில் ஆல்ரெடி போயிருக்கீங்களா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப விசேஷமான பைரவர் அபிஷேகம் உங்ககிட்ட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் அந்த அஷ்ட பைரவரை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக ஷார்ட்ஸாகவும் போடுற வீடியோவாக இன்றைக்கி உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான்
எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எந்துவாக இருக்கும் உங்களுக்கு வீடியோஸ் ஷேர் பண்ணுறதுல. ஸோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பைரவர் அருள் பெறணும். ஸ்ரீ மாத்ரே நமக.